ஜனநாயகன் படத்துல இந்த காம்போவா? இத யாருமே எதிர்பார்க்கலையே. வினோத் இயக்கத்துல விஜய், பூஜா ஹெக்டே, பிரியாமணி, பாபி தியோல் உள்ளிட்டோர் நடித்து வரும் படம் தான் ஜனநாயகன். விஜயனுடைய கடைசி படம் அப்படிங்கறதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கு. அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தினுடைய முதல் மற்றும் இரண்டாவது லுக் போஸ்டர்கள் ஜனவரி 26 வெளியிடப்பட்டது. படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில ஒரு பிரபலமான நடிகை ஒருவரை முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பிரபலமான நடிகை வேறு யாரும் கிடையாது, கமல்ஹாசனின் செல்ல மகள் ஸ்ருதிஹாசன் தான். ஜனநாயகன் படத்துல ஸ்ருதிஹாசன் நடிப்பது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் ஸ்ருதிஹாசன் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடைசி நேரத்துல ஸ்ருதியை ஏன் அழைத்து வருகிறார்கள், என்ன விஷயமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். ஸ்ருதிஹாசன் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்திருக்கிறார். ரஜினி படத்துல நடித்து வரும் நிலையில விஜய் படத்தில் நடிக்க போகிறாராம். மேலும் விஜய் படத்துல ஸ்ருதிஹாசன் நடிப்பது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. ஏற்கனவே சிம்புதேவன் இயக்கத்துல கடந்த 2015 வெளியான புலி படத்துல விஜயின் மனைவியாக ஸ்ருதிஹாசன் நடித்திருந்தார். கட்சியின் தலைவர் விஜய் நடிக்கும் கடைசி படம் தான் ஜனநாயகன். அரசியல் தலைவரான விஜயை வைத்து அரசியல் படத்தை தான் வினோத் உருவாக்கி வருகிறார். முன்னதாக இது பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் இது எந்த படத்தின் ரீமேக்கும் இல்லை அப்படின்னு வினோத்தின் சொந்த கதை தான் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் விஜய் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனா மற்றவர்களோ அதனை விமர்சனம் செய்தார்கள். மாஸ்டர் படத்துல நடித்த போது நெய்வேலியில விஜய் எடுத்த செல்ஃபியும் போஸ்ட் லுக்காகவும், எம்ஜிஆர் போஸ்டை செகண்ட் லுக்காகவும் வெளியிட்டார்கள். மூன்றாவது லுக்காவது சொந்த லுக்காக இருக்குமா என சினிமா ரசிகர்கள் கேள்வி எழுப்பினார்கள் என்பதுமே கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில தான் விஜயின் கடைசி படத்துல ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனாலுமே இந்த தகவலை வினோத் இதுவரை உறுதி செய்யவில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ருதிஹாசன் இந்த படத்துல இணைந்து நடித்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.